ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிக வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி 18/4/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். இப்போ பரிகாரங்கள்னு நிறைய பண்ணுறோம். ஜாதகத்தில் கோச்சாரங்களில் கிரகம் சரியில்லைனாலும் அதேமாதிரி தசா புத்திகள் சரியில்லைனாலும் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி காலங்கள்லேயும் கட்டாயம் பரிகாரங்களை பண்ணுறோம். இப்போ அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின் போது பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்கள் மழை அதிகமாக பெய்யும், மழை பெய்யாமல் போகும், பூகம்பம் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் வரும், புயல் வரும். இந்த மாதிரி காலங்கள்லேயும் சாந்தி பரிகாரங்களை சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் நல்ல நேரங்கள்லேயும் சாந்தி பரிகாரங்கள் பண்ணுற வழக்கம் உண்டு. பிறந்த நாள் வருது, கல்யாணமான நாள் வருது, அப்பயும் நம்ம சாந்தி பரிகாரங்கள் நிறைய பண்ணுறோம். திரும்ப சொல்கிறோம், கல்யாணமான நாள்னு சொல்லப்பட்டது உங்களுக்கு தமிழ் மாதம், எந்த தமிழ் மாதம் கல்யாணமாச்சோ அன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருந்ததோ அதுதான் கல்யாணமான நாள். உங்களுக்கு ஆங்கில தேதியை எடுத்துக்க வேண்டாம், அதுக்குன்னு இங்கிலீஷ் தமிழ் தேதியும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு வைகாசி 14ஆம் தேதி கல்யாணம் ஆச்சுன்னா வைகாசி 14ஆம் தேதி தான் அடுத்த வருஷமும் கொண்டாடணும் அவசியம் இல்லை. வைகாசி மாதம் அதே நட்சத்திரம் வர அன்னைக்கு கொண்டாடணும். எந்த அந்த தமிழ் மாதமோ அதே மாதம் அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு கல்யாணமான நாள். அப்போ தான் அதுக்கான சாந்தி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம்.